கண்ணெதிரே தோன்றினாள். நீ கவலைப்படாத சிவா, எல்லாத்தையும் அம்மா நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு கோர்ட்ல எப்படியோ சக்தி தான் அந்த சிலையை திருநான்னு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படி மட்டும் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா குறைஞ்சது அவளுக்கு 15ல இருந்து 16 வருஷம் ஜெயில் கம்பி என்ன வேண்டியதான். அப்புறம் என்னோட வேலையும் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். சிவா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அனிதாவை கல்யாணம் பண்ணி இந்த அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நான் மனசார வாழ்த்தணும். ஒரு தாயோட மனசை நோகாம சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். சிவா, இந்த மாதிரி ரோட்ல போறவ வரவேல நீ கல்யாணம் பண்றதுக்கா நான் உன்னை இந்த வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்தேன். யாரு என்னன்னு தெரியாம, அவளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாம கண்டவளை போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. அப்பவே நான் தலையால அடிச்சுக்கிட்டு சொன்னேன், இவ உனக்கு வேண்டாம் வேண்டான்னு. அன்னைக்கு நீ இந்த அம்மாவோட பேச்ச அப்ப கேட்கவே இல்லை. இன்னைக்கு பாரு உன்னோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு. இத பாரு சிவா, இனிமேலாச்சும் இந்த அம்மா சொல்றத மட்டும் கேளு. அதுக்கப்புறம் பாரு உன் வாழ்க்கை எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போகுதுன்னு. என்ன சிவா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடான்னு எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்க? ஒருவேளை அம்மா பேச்ச அப்பவே கேட்டிருக்கலான்னு ஃபீல் பண்றியா? கவலைப்படாத சிவா, நான் எதையும் மனசுல வச்சுக்கல. உன்னை நான் மன்னிச்சிட்டேன். ஆமாம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நான் ஃபீல் பண்ண தான் செய்யறேன். ஆனா சக்தியை நினைச்சில்ல, உங்களை நினைச்சு. என்ன வளர்ற? என்ன நினைச்சு நீ என்ன ஃபீல் பண்ற? எதுக்குமா அவசரப்பட்டிருக்க? இவ்வளவு நேரம் நீங்க பேசும்போது நான் அமைதியா தானே இருந்தேன். நீங்களும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சிவா, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுல ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். அது என்னன்னா, ஜெயிலுக்கு போய் 16 வருஷம் கம்பி என்ன போறது சக்தி இல்லம்மா. நீங்க தவம் இருந்து பெத்த உத்தம புத்திரன் மிஸ்டர் சந்தோஷ் தான். என்ன சொல்ற? ஓ, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியுற மாதிரியே ரொம்ப தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னால அம்மாங்கிற மரியாதையோட நான் பேசுறது மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பேசினதெல்லாம் ரொம்ப அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கூட அப்புறம் உங்க பையனோட சேர்ந்து நீங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அந்த டெண்டர் ஃபைல் எப்படி சக்தி இருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு போச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை பத்தி நான் அத்தை முன்னாடி எதுவுமே சொல்லல. ஆனா இப்ப தேவையில்லாம என் சக்தி மேல பழிய போட்டு அவளை ஜெயில உட்கார வச்சு கேஸ் போடுற அளவுக்கு போயிருக்கீங்க. நீங்க இவ்வளவு கேவலமானவங்களா இருந்திருக்கீங்க. உங்களை பத்தி நான் எப்ப முழுசா புரிஞ்சிருக்கணும்னா, நீங்க எப்ப சக்தியை கொலை பண்ணி மூட்டை கட்டி வீச ட்ரை பண்ணீங்களோ அன்னைக்கே நான் புரிஞ்சிட்டு இருக்கணும். அப்ப நான் உங்களுக்கு பாவம் பண்ணிய பார்த்தது மிகப்பெரிய தப்புன்னு இப்ப ஃபீல் பண்றேன். என்னடா பேசுற நீ? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியவே இல்லை. போதுமா, இதுக்கு மேல ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. இதான் உங்க உண்மையான மகன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சும் நான் கண்டுக்காத மாதிரியே இருந்தேன். ஆனா சக்தி விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியாது. இந்த சிலை திருட்டு விஷயத்துல சக்திக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதுல சம்பந்தப்பட்ட அந்த 4 பேர் யாரு, அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியும். சார், நீங்க கொடுத்த ஃபுட்டேஜை நம்ம டீம் ரொம்ப டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல நாம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த சிலையை மாத்திட்டு டூப்ளிகேட் சிலையை வச்சது அந்த 3 பேர் தான் சார். அது கூடவே இன்னொரு சிக்கலும் சேர்ந்து வந்திருக்கு சார். அதான் அந்த 3 பேருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன சிக்கல் அருணாச்சலம்? அது வந்து சார், அது வந்து என்னங்க ஆச்சு?
ஏன் இப்படி தயங்குறீங்க? இல்ல சார், அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். அருணாச்சலம், தயவு செஞ்சு எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க. இது என்னோட மனைவி சக்தி சம்பந்தப்பட்ட விஷயம். என்னன்னு எனக்கு முழுசா தெரிஞ்சாதான் அடுத்து என்ன பண்றதுன்னு என்னால முடிவெடுக்க முடியும். அது சார், அவங்க 3 பேரு தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க யாரு என்னன்னு நம்ம டீம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தன் பேரு கமல். அவன் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றான். அவன் வீடு மந்தவெளியில இருக்கு. இன்னொருத்தன் பேரு வருண். அவன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றான். அவனோட வீடு அடையார்ல இருக்கு. அந்த 3ஆவதா இருக்கிறவன் பேரு பிரகாஷ். அவன் கோடம்பாக்கத்துல ஒரு மேன்ஷன்ல தங்கியிருக்கான் சார். இந்த 3 பேரு இல்லாம இதுல 4ஆவதா ஒரு ஆளு சம்மந்தப்பட்டிருக்கான் சார். என்னது, 4ஆவதா ஒருத்தரா? என்ன சார் சொல்றீங்க? இப்போ வரைக்கும் நம்ம 3 பேரும் தானே நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப 4ஆவதா ஒருத்தர் இருக்காருன்றீங்க? ஆமா சார், அந்த 4ஆவது ஆள் மூலியமா தான் உங்க வீட்டுக்குள்ள அந்த சிலையே வந்தது. நீங்க சொல்றது எனக்கு புரியல. இத உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு. அது வேற யாரும் இல்ல சார், உங்க கூட பிறந்த தம்பி சந்தோஷ் தான். சார், அந்த 3 பேரும் உங்க தம்பியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். உங்க தம்பி மூலியமா தான் இந்த சிலை நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் சார் ஸ்கெட்ச் போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த சிலையை எடுத்து சக்தி மேடம் பூஜை பண்ணதுனால தான் அந்த பழி அநியாயமா அவங்க மேல போயிருக்கு சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அம்மா மனசு சந்தோஷமா இருந்தாதான் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பஞ்ச் டைலாக்லாம் பேசுனீங்க. அதெல்லாம் பேச முதல்ல உங்களுக்கு தகுதியே இல்லை. சிவா, நீ உன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு மரியாதையா பேசு. அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. மரியாதைங்கிற வார்த்தையை பத்தி பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இல்லை. ஆனா உங்க மேல அம்மாங்கிற மரியாதை வச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா அசிங்கமா பேச வேண்டி வரும். சிவா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? உங்களை பத்தியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒருத்திக்காக உன் அம்மா கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? உனக்கு வர வர புத்தியெல்லாம் பேதளிச்சு போச்சு. அவ யாரோ ஒருத்தி கிடையாது, நான் தாலி கட்டின என்னோட பொண்டாட்டி. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என்னோட சக்தியை ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்லுவீங்க? உண்மையான அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாதனால அவங்க சக்தியை கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க எதுக்கும் மனசை தைரியமா வச்சுக்கோங்க. ஏன்னா ஜெயிலுக்கு போய் வருஷ கணக்குல தண்டனை அனுபவிக்க போறது உங்க புள்ள சந்தோஷ் தான். இந்த வீட்டுல எல்லாரும் பாக்குற மாதிரி நாளைக்கு உங்க புள்ளைய கையில விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகத்தான் போறாங்க. அத உங்க கண் குளிர நீங்க பார்க்க தான் போறீங்க. அச்சோ, நான் தான் உனக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாத்தையும் கூட வந்து பார்த்த மாதிரி சொல்றானே. உங்க பையனோட சேர்ந்து அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் மொத்தமா ஜெயிலுக்கு போவாங்க. என் சக்தி ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த 4 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். சிவா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. சந்தோஷ் உன் கூட பிறந்த தம்பி. அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ அவனை பெருந்தன்மையா மன்னிக்கணும். கேவலம் வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிற ஒரு வேலைக்காரிக்காகவா நம்ம சந்தோஷம் மாட்டி விட பாக்குற? அம்மா, மறுபடியும் அவளை திரும்ப திரும்ப வேலைக்காரின்னு சொன்னீங்க, அப்புறம் என் வேற முகத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு வேணா அவ வேலைக்காரியா இருக்கலாம், ஆனா எனக்கு எப்பவும் அவ மகாராணி தான். உங்களுக்கு உங்க பையனோட சந்தோஷம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என் பொண்டாட்டியோட சந்தோஷம் எனக்கு முக்கியம். இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சிவா, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது.
அந்த வேலைக்காரி தான் உன் பொண்டாட்டின்னு வெளியில சொன்னா உன்னை என்ன நினைப்பாங்க? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. இங்க பாரு, அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நீ அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கோ. அது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த சொத்து, கம்பெனி எல்லாமே உனக்கு தான். அதை விட்டுட்டு எங்க இருந்து ஓடி வந்தவளுக்காக உன் கூட பிறந்த தம்பிய போய் மாட்டி விட பாக்குறியே, உனக்கு ஏதோ புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். புத்தி கெட்டு போனது எனக்கு இல்லம்மா, உங்களுக்கு தான். அதனாலதான் எப்பவுமே உங்க புத்தி தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்கு. எல்லாம் என்ன சொல்லணும், இத்தனை நாளா அம்மா தம்பின்னு நீங்க செஞ்சதெல்லாம் பொறுத்துட்டு போனனாலதான் இப்ப நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். இனிமே என்னோட வாழ்க்கையை என் சக்திக்காக நான் வாழணும். இந்த உலகத்துல எல்லாரையும் விட எனக்கு என் பொண்டாட்டி சக்தி தான் முக்கியம். சக்தியை வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுப்பேன். அவ மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க உண்மையான குற்றவாளி என் தம்பியா இருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன்.